இன்றைய காலகட்டங்கள்ல நம்முடைய பெரியோர்கள் உபயோகித்ததான பொருளை எல்லாம் நாம் சுலபமாக துறந்து விடுகிறோம், டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அதுல 2 கன்ஃபார்ம்டா டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் அவ யூஸ் பண்ணின சேர், டேபிள், கட்டில் அதெல்லாம் கூட நமக்கு யூஸ் ஆகும். 2 விஷயம் கன்ஃபார்ம்டா நமக்கு யூஸ் இல்லைன்றதாக நம்ம இமீடியட்டா டிஸ்போஸ் பண்றோம். என்ன தெரியுமா? ஒன்று, அவர்கள் பூஜித்த சாலக்கிராம பெருமான். 2வது, அவர்கள் பயன்படுத்திய ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை முதலான புத்தகங்கள். இன்றைய கால சூழ்நிலையில் நமக்கு பூஜை செய்வதற்கும் நேரம் இல்லை. உயர்ந்த இதிகாச புராணங்களை தினந்தோறும் பாராயணம் செய்வதற்கும் நமக்கு நேரம் இல்லை. ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்றோம்? அதை தள்ளி விட்டுறோம், அதில் டிஸ்போஸ் பண்ணிடுறோம். என்னையே நிறைய பேர் கேட்பா, எங்க வீட்டில் பெரியவர் இருந்தார், பூஜை பண்ணியிருந்தாங்க, சாலக்கிராமம் இருக்கு, அது என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணுவா? ஒரு குழந்தையை விட்டுட்டு பெரியவர் ஒருத்தர் போயிட்டாருன்னு சொன்னா அந்த குழந்தையை வளர்க்கிறது நம்முடைய கனவு தானே? அந்த குழந்தையை பார்த்துக்கிறது நம்முடைய கனவு தானே? அதே மாதிரி ராமாயண மகாபாரதம் முதலான உயர்ந்த புத்தகங்கள் இருக்கு, எங்களுக்குலாம் படிக்க தெரியாது, டைம் இல்லை எங்களுக்கு. அதுபோல் படிக்க தெரியாதுன்னு சொல்றது கூட இல்லை, உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பெருமை. அதோட நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோம், அங்கே இருக்கோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த புத்தகங்கள்லாம் ஈஸியாக வந்து கடையில் கொண்டு போய் போடுறாங்க, இல்லை யாரையோ கொடுத்துறாங்க. இது ஒரு நடந்த நிகழ்வு. என்ன எடுத்து இந்த மாதிரி ஒரு புத்தக கட்டு வந்து சேர்ந்தது என்னிடத்துல இல்லை, அது ஒரு நிகழ்வு. ஒரு புத்தக கட்டு வந்து சேர்ந்தது. சரி, புத்தகம் வந்துடுது, சரியா போச்சா? அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இறந்த காரணத்தினால அது மற்றவர்கள் சொத்து பாக பிரிவினைன்றதாக சொல்லி அந்த சொத்துக்கள்லாம் பிரித்து கொண்டார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து கொண்டார்கள். நீ எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கோன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஆனா அந்த சொத்துக்கு உரியதான தாய் பத்திரம்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பத்திரம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் இவங்க இங்கே தேடி பார்க்குறாங்க, அங்கே தேடி பார்க்குறாங்க, லாக்கரில் போய் தேடி பார்க்குறாங்க, பேங்க்கில் போய் தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் மேற்கொண்டு அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியும். அந்த சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதோ அல்லது விற்பதோ எதுவுமே அந்த டாக்குமெண்ட் கையில் கிடைச்சாலும் முடியும். எங்கே போச்சு அந்த டாக்குமெண்ட்? எங்கே இருக்கு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியல. பீரோவில் தேடி பார்த்தாங்க, பீரோவில் இருக்கிற லாக்கரில், அதுக்கப்புறம் பேங்க்ல இருக்கிற லாக்கரில், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கேட்டு பார்த்தாங்க, அப்பா யார்ட்டையும் கொடுத்து வச்சிருக்காரா, இங்கே இருக்கா, அங்கே இருக்கான்னு யார்ட்டையும் இல்லை. ஒரு வாரம் எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிறதா, கொடுக்குறதா, யார்கிட்ட கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, நாமளே இந்த ப்ராப்பர்ட்டி அனுபவிக்கிறதுக்கே நமக்கு முடியலையேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கச்சே, ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் வந்தார். வந்து, மன்னிக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தான் பாருங்க அப்படின்னு. என்ன டாக்குமெண்ட்ஸ்? பார்த்தா இவன் என்ன டாக்குமெண்ட் தேடுறோம், அந்த டாக்குமெண்ட்ஸ் தான். எங்கே இருந்தது? என்ன ஒன்றுமில்லை, உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டிங்களே அந்த ராமாயண மகாபாரத புஸ்தகங்கள், அது உள்ள அதில் அட்டை போட்டு ஷீட்டுக்குள்ளே பத்திரமா இந்த டாக்குமெண்ட் இருந்தது. ராமாயண புஸ்தகம் வந்திருக்கே அப்படின்றதான ஒரு ஆவலால் அந்த புஸ்தகத்தை நான் பிரித்து அதை படிக்க தொடங்கினேன். அப்போ அந்த புத்தகத்துக்கு நடுவில் எனக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சது. ஒருவேளை இது உங்களுக்கு உபயோகப்படுமோ, இது முக்கியமான டாக்குமெண்ட்டோ என்பதனால உங்களுக்கு வந்து தேடி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எது சொத்து, அந்த சொத்து எங்கே இருந்திருக்கு? நல்ல வேளை இவங்க அதை யாரோ ஒரு பெரியவர் இடத்துல கொண்டு போய் கொடுத்ததுனால அந்த டாக்குமெண்ட் உரிய நேரத்தில் இவளுக்கு திருப்பி கிடைச்சது. அதை கொண்டு போய் எங்கன்னா பிளாட்ஃபார்மில் ஒரு கடையில் எடை கடை போட்டு கொடுத்தாங்க, வாசல் அந்த பேரிச்சம்பழம் வைக்கிறாங்க, எடை கடை போட்டுருந்தாங்கன்னா எப்படி பார்த்தீங்களா? வேல்யூ தெரியல நமக்கு. நம்முடைய இதிகாச புராணங்களுடைய வேல்யூ தெரியல, நம் முன்னோருடைய வேல்யூ தெரியல. சாலக்கிராம பூஜை செய்வதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்ன நமக்கு தெரியல. பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கம்ன்றதான பேரில் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எழுந்துட்டோம். அப்படி சொல்றேன், தப்பான வச்சுக்காதீங்க, இதான் ஒரிஜினல், இதான் உண்மை. எவ்வளோ பெரிய விஷயம். இடி விழுந்த மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. பணம் வேணா எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணுமே. அதுக்கப்புறம் இன்னைக்கு அங்கே போறாங்க தேடுறான். அது எவ்வளோ நேரம், எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ பண விரையும், எத்தனை பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு அதுல. எதில் வச்சிருந்தார் அவர்? தான் படித்துக் கொண்டிருந்ததான் அந்த ராமாயண புத்தகத்தின் நடுவில் வைத்திருந்தார். அதுவும் பாருங்க, அது அந்த விதத்தில் முன்னோருடைய ஆசீர்வாதம். அந்த சுவாமி டக்குன்னு அந்த புத்தகத்தை திறந்து பார்த்துருக்காரு. இல்லைன்னா அவரும் பரண கவுண்டில் அந்த புத்தகத்தை போட்டு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு சௌகரியம் வருதா லைப்ரரியில் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வச்சிருந்தாரு வச்சுக்கோங்க. திறந்து பார்க்கறது வாய்ப்பே கிடையாது. இவர்களுக்கு அப்படி ஒரு நினைவு கூட வரல. ஏன்னா இவங்க அதெல்லாம் நினைச்சு அது ஒரு ட்ரெஷர்னு கூட நினைச்ச மாட்டாங்க. ஒரு இல்லத்தில் ஒரு ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை புத்தகம் என்பது இருந்தது என்றால் அந்த இல்லம் என்பது ஒரு கோவில். சுவாமி ராமானுஜருடைய கீதா பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தேசிகனுடைய ரகசிய திரைசாரம், ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சொத்து. நம்ம பசங்களுக்கு இதுதான்டா உனக்கு சொத்து. நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்பது சொத்து. 4000 அடியோங்கள் வாழ்வே என்பதாக நம்ம அந்த சொத்தை காண்பிக்கணும். நம்முடைய ஆச்சாரியர்களை காண்பிக்கணும்.